ஹாய் ஆல், இது ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஈதுக்கு பிஃபோர் டே என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், என்னென்னலாம் பிளான் பண்ணோம், எப்படி இது செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணி வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம தனியாக செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி இருக்கிறோம். சரி, அதனால் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார், வை காண்ட் வி இன்வைட் அவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை நம்ம வீட்டுக்கு ஏன் கூப்பிட்டு நம்ம அவங்களோட செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே, நானும் ஓகேன்னு சொல்லிட்டு. அப்போ பிரியாணி நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். மோரோவர் வர்ற கெஸ்ட் கூட நம்ம உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால நம்ம வில் ஆர்டர் அவுட் சைடுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலித் பிரியாணியில் ஆர்டர் கொடுத்துட்டோம் ப்ரீவியஸ் டேவே. சரி, மெயின் டிஷ் மட்டும் நம்ம அங்கே ஆர்டர் கொடுத்துட்டோம். தென் சைட் டிஷ்க்கு நீ ஏதாவது உன்னோட ஸ்பெஷல் ஐட்டம்னு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, பாபிக்யூ சிக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தது. பசங்க இல்லை மம்மி, எங்களுக்கு அந்த க்ரீமி பாபிக்யூ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணது ரொம்ப நல்லா தான், அது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்கன்னு சொன்னனால பசங்களோட ரெக்வஸ்ட்டு கேட்டுட்டு க்ரீமி பாபிக்யூ ட்ரை பண்ணேன். செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவே வந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்வீட்டுக்கு ஜவ்வரிசி பாயசம் அதுவும் பண்ணலாம் வீட்டில்னு சொல்லிட்டு இது ரெண்டும் லஞ்சுக்கு மட்டும் பிளான் பண்ணி வச்சாச்சு. க்ரீமி பாபிக்யூ பண்ணுறதுக்கு பேஸ் பாபிக்யூக்கு ப்ரீவியஸ் டேவே நம்ம சிக்கனில் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிடணும். பாபிக்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோமோ அவ்வளோ ஹவர்ஸ் அந்த இதில் இருக்க மசாலாஸ்லாம் நமக்கு அதில் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு லேட் நைட்டாக நானும் பசங்க 2 பேரும் மெஹந்தி போட்டோம். எனக்கு மெஹந்தி போட வராது, என்னோடய சின்ன குட்டிமா தான், அவங்க பிகினர் தான். ஸோ அது அவங்க சும்மா ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் டே ஈத் மார்னிங் காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு ஃபஜரை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு ஈத் ப்ரேயர் ஆஃபர் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, பொட்டேட்டோ மசால் அண்ட் ஸ்வீட்டுக்காக சேமியா கேசரி பண்ணியிருந்தேன். அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷே இந்த சேமியா கேசரி தான். சின்ன வயசுலேருந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் அம்மா பண்ணுறது சேமியா கேசரி. ஸோ எனக்கும் ரொம்ப அது பிடிச்சி அன்றைக்கி மார்னிங் சேமியா கேசரி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள், ரவைக்கு பதிலாக சேமியா. பட் நான் யூஸ் பண்ணுற சேமியா ரொம்ப பர்டிகுலராக ஃபேவரட் சேமியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா பிகாஸ் அதில் அந்த திக்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோரோவர் நான் அந்த சேமியாவை நல்லாவும் குக் பண்ண மாட்டேன். லைக் ஹாஃப் குக்குடு அந்த மாதிரி எனக்கு அது ஸ்டிக்கியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைடாக ஓடிஜியில் நான் நைட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து வச்சாச்சு. 220 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் ஃபஸ்ட் டைம் போடணும். ரெண்டாவது ஃப்ளிப் பண்ணி சிக்கனை வெளியில் எடுத்து ஃப்ளிப் பண்ணி பட்டரை ப்ரஷ் பண்ணி வச்சு அனதர் ஒரு 25 or 30 மினிட்ஸ் நம்மளோட கிறிஸ்பினஸ் பொறுத்து பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான பாபிக்யூ சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோடு கறி எடுத்து அது மேலே பட்டரை உள்ளே போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரெடி ஆயிரும். நான் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரல, ஏன்னா நான் இது க்ரீமி பாபிக்யூ போடுறதுனால. தென் பாயசம், ஜவ்வரிசி பாயசமும் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்னால் அம்மா ஜவ்வரிசி மட்டும் போட்டு பாயசம் பண்ணுவாங்க. நம்ம ஏர்லியாகவே இந்த பாயசம் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஜவ்வரிசி நல்லா சோக்காகி நம்ம சாப்பிட்றப்போ நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். தென் க்ரீமி பாபிக்யூக்கு ஃபஸ்ட்டு நிறையா பட்டர் வச்சு நிறையா கார்லிக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். நான் கொஞ்சம் ஆரிகோனோ போடுவேன், பட் ஆனால் இங்கே வர கெஸ்ட்டுக்கு பிடிக்குமானோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். தென் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சோன்னு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணேன். ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு அதில் போட்டுடணும். இதில் சில பேர் மைனீஸ் போடுவாங்க, பட் அந்த மைனீஸோட ஃப்ளேவர் பயங்கர டாமினேட்டிவாக இருக்கும். அதனால் நான் மைனீஸ் போடலை. தென் அட் லாஸ்ட் எல்லாருமே நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு பிரித்திஷோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.